நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை காண்பதற்கு முன்பாக இத்தருணத்தில் குருவையும் சிறப்பு விருந்தினர்களையும் இந்நிகழ்ச்சி நிகழ்வதற்கு ஆதாரமாய் விளங்கும் இசை வித்வான்களையும் மற்ற கலைஞர்களையும் கௌரவிக்க விரும்புகிறோம். குரு திரு பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் அழைப்பினை ஏற்று இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திருவாரூர் டாக்டர் பக்தவத்சலம் ஐயா அவர்களையும், கௌரவ விருந்தாளர் திருமதி அமுதா தண்டபாணி அவர்களையும், திருமதி கீதா உபாத்யாய் அவர்களையும் மேடையில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். விஸ்ருதியின் பெற்றோர்களை, நமது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைமாமணி முனைவர் திருவாரூர் பக்தவத்சலம் ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பாரம்பரியமிக்க இசை குடும்பத்தில் 1957 பிறந்தவர். சிறு வயதிலேயே தனது தாயார் ஸ்ரீமதி திருவாரூர் ஆர் ஆனந்தவல்லி அவர்களிடமிருந்து வாய்ப்பாட்டு கற்க தொடங்கியவர். பின்னர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமிருந்து மிருதங்கம் பயில தொடங்கினார். அகில இந்திய வானொலியின் டாப் கிரேட் கலைஞரான திரு பக்தவத்சலம் அவர்கள் தனக்கென்று ஒரு பாணியை வடிவமைத்து லயா முத்ரா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்ற பெயரில் தாள வாத்திய பள்ளியை நிறுவி பல இளம் கலைஞர்களை மிருதங்கம் கலையில் தேர்ச்சி பெறச் செய்து அவர்களை மேடையேற்றி வருகிறார். இவர் புகழ்பெற்ற ஆன்மீக மடங்கள், ஆசிரமங்கள், தலைமை பீடாதிபதிகள் சார்ந்த பல நிகழ்ச்சிகளில் 100க்கும் மேற்பட்ட மிருதங்க கலைஞர்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார். கனடாவின் டொரண்டோ மாகாணத்தின் பாரதி கலா மன்றத்தின் 50வது ஆண்டு விழாவையொட்டி 50 பேரை கொண்டு 50 அக்ஷரங்களை கொண்ட ஷட்பித புத்ரீகம் தாளத்தை மையமாக கொண்டு நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். மிருதங்க நாதமணி, டெல்லி சங்கீத நாடக அகாடமி விருது, கலை மாமணி, வாழ்நாள் சாதனையாளர், சங்கீத சூடாமணி, தமிழ் இசைவேந்தர், மிருதங்க செல்வம், சங்கீத கலாநிதி, அமெரிக்காவின் IFAAST விருது போன்ற பல விருதுகளுக்கு உரிமையாளராக திகழ்கிறார் திருவாரூர் டாக்டர் பக்தவத்சலம் அவர்கள். விஸ்ருதியின் தந்தையாரை திரு பக்தவத்சலம் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. தற்பொழுது கலைமாமணி டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கலைமாமணி டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்கள் பரதநாட்டியத்தில் மூத்த கலைஞர்களுள் ஒருவராக 50 வருடங்களுக்கும் மேலாக இக்கலையை பயில்வித்து வருகிறார். திருமதி விஜயலட்சுமி சண்முகம் பிள்ளை மற்றும் திரு அருணாச்சலம் பிள்ளை அவர்களிடமிருந்து நடனம் பயின்ற திருமதி அமுதா தண்டபாணி அவர்கள் பந்தனைநல்லூர் பாணியில் தேர்ச்சி பெற்றவராவார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலை மாமணி விருதையும் அமெரிக்காவின் முத்தமிழ் கழகத்தின் முனைவர் பட்டத்தையும் பெற்ற பெருமைக்குரியவராவார் திருமதி அமுதா தண்டபாணி அவர்கள். நாட்டிய விசாரதா, நாட்டிய காவலர், ஆடல் கலைமணி, நாட்டிய கலைமணி, நிருத்ய ரத்னா, பரத கலைச்சுடர் போன்ற பல விருதுகளை பெற்ற ஆச்சாரியர் டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா மியூசிக்கல் ஃபைன் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராகவும் திகழ்ந்தார். சிறந்த நடனமணியாக பல நாட்டியாஞ்சலிகளிலும் சபாக்களிலும் தனது நடனங்களை அரங்கேற்றியுள்ளார். பரதாலயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்னும் நடனப்பள்ளியை நிறுவி பல 100 மாணவர்களுக்கு நடனம் பயில்வித்த இவரது பல சிறந்த நடன தயாரிப்புகள் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மலேசியா, அபுதாபி, ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. வல்லமை வாய்ந்த நட்டுவனாராக தன் மாணவர்களுக்கு நடனத்துடன் இணைந்து நட்டுவாங்கத்திலும் தேர்ச்சி பெற செய்துள்ளார். டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்களை கௌரவிக்க விஸ்ருதியின் பெற்றோர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்மோடு இன்று சிறந்த கலை ரசிகராகவும் சிறந்த நடனமணியாகவும் ஆசிரியராகவும் இணைந்துள்ளார் டாக்டர் கீதா உபாத்யாய் அவர்கள். திருக்கேஎன் தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள், கலாநிதி மாமி போன்றவர்களிடமிருந்து நடனம் பயின்ற திருமதி கீதா உபாத்யாய் அவர்கள்,
கலா சங்கம் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்து யூகேவில் பல வெற்றிகளை கொண்ட அந்த சங்கமானது இந்த வருடம் இந்தியாவின் பல மாநிலங்களில் தோற்றுவித்து நடன கலைஞர்களுக்கு பல கல்வித்தொகை நிதியையும் கல்வி கற்கும் வாய்ப்புகளையும் நல்கி வருகின்ற ஒரு சிறப்புடைய கலைஞராவார். அவர்களை இன்று எங்கள் அரங்கேற்றத்தில் இணைந்து கொண்டது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நல்குகிறது. அவர்களை கௌரவம் செய்வதற்காக விஸ்ருதியின் பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கலையை மாணவிக்குள் வித்திட்டு இந்த அரங்கேற்றம் நிகழ்வதற்கு வரை அவருக்கு துணையாக இந்த கலையை மிகச் சிறப்புற பயில்வித்த குரு டாக்டர் பழனியப்பன் அவர்களை கௌரவிப்பதற்காக விஸ்ருதியின் பெற்றோர்களை அழைக்கிறேன். தற்போது திருவாரூர் பக்தவத்சலம் ஐயா அவர்களை எங்களுடன் ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்னும் அந்த அளவுக்கு வயசாகலை, உட்காந்தே பேசுறதுக்கு வயசாகலைங்கிற எண்ணம். சபையில் கூடியிருக்கும் அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலம்பரை நேற்று நைட்டு வரைக்கும் சரீரம் சாரீரம் எல்லாம் சரியாக இருந்தது. காலம்பரை வந்து கோயம்புத்தூரில் கூட சீசன் மாதிரி தொண்டை அடைச்சி கொடுத்து அதனால் கொஞ்சமாக தான் பேசுவேன். ஆனால் வந்தாச்சு, பேசாமல் இருக்க முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, மேடை ஏறியாச்சுன்னா என்ன ஒப்பாரி வேண்டியிருக்குன்னு. அதே மாதிரி பேசியே தீர்க்கணும், வாழ்த்து சொல்லணுங்கிறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு விஸ்ருதியோட டான்ஸ் நிஜமாகவே வடூர் பயணி இப்போ நிறையா டான்ஸ் நடத்துகிறார், அரங்கேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறார், இன்னும் நிறையா பண்ண போகிறார். எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் ஆஸ்தான வித்வான் மாதிரி நாதஸ்வர கலைஞர்களும் தவுள் கலைஞர்களும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த அரங்கேற்றம்னா நான் வந்துவிடுவேன், வாழ்த்துறதுக்கு சந்தோஷமாக வருவேன். ஏன்னா அவரும் காரணமாக தான் என்னை கூப்பிடுறார். முதல்ல அரங்கேற்றத்துக்கு வந்தேன், அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டேன், அந்த அரங்கேற்றம் எத்தனாவது அரங்கேற்றம் அப்படின்னு கேட்டேன். அவர் மறந்து விட்டார், தெரியல. ஆனால் மேக்சிமம் அரங்கேற்றத்துக்கு ஐ அட்டெண்ட். அது ஒரு ராசி வேணும் இல்லையா, அது ஒரு பெரிய ராசிக்காரங்கிற காரணத்துக்காக என்னை கூப்பிட்றார் அவர். எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும். அன்றைக்கி இந்த விஸ்ருதி டான்ஸ் ஆனது கேட்கறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீங்கள் கொடுத்த ஒரு எங்களுக்கு கைத்தட்டல் தான் வேணும், எனக்கு நிறைவாக இல்லை. அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் ஒரு எழுந்து எல்லோரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் எனக்காக. மாமியாரை தவிர, மாமியார் எழுந்துக்க வேண்டாம், அவங்களால முடியாது. நல்ல கரகோஷம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் ஆடின ஆடலை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருந்தேன். நான் மட்டும் சந்தோஷப்பட்டால் அது திருப்தியாக இருக்காது. நான் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்க பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்படணும். அதுதான் சரியான ஒரு முறை. அது ஆடல் கலைங்கிறது சரியான ஒரு, எல்லா கலையுமே ஒரு பெரிய கடினமான கலை தான். நிச்சயமாக அதுக்கு ரொம்ப உழைப்பு தேவை. அந்த கலைக்கு சொல்லிக் கொடுக்குற குரு ரொம்ப அவசியமாக முக்கியம். குரு முக்கியத்தோட இந்த குருவுக்கு நல்ல மனசு வேணும். இது மூணும் சேரணும். இதுக்கு மேலே இந்த கலையை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு
எஃபர்ட் வேணும், அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வேணும். குருக்கிட்டையும் சரி அந்த குழந்தைகிட்டையும் சரி அது பரிபூர்ணமாக விஸ்ருதி அப்பா அம்மாவுக்கு அது அமைஞ்சிருக்கு. லாவண்யா, செந்தில்குமார், அங்கே உறவினர்கள் சுற்றத்தார்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. தாத்தா பாட்டி அம்மம்மா அப்பம்மா எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல டான்ஸுகள் நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு 61 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சாச்சு. நான் நாட்டிய கேசரி பத்மஸ்ரீ ராமாயா பிள்ளை அவங்களுடைய பரதநாட்டியத்தை நான் கேட்டிருக்கேன். அவருடைய சன் எனது மாமனார் வடூர் சாமராஜ். வாழையடி வாழியாக சங்கீதம் வரணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு தெய்வ அனுகிரகம், மாதாபிதா உடைய அனுகிரகம் இல்லாமல் வர முடியாது இந்த தொழில். எக்ஸ்பெஷலி அதை தொன்று தொட்டு ஆலமரம் அரச மரம் ஆலமரம் விழுது மாதிரி இன்றைக்கி 4வது தலைமுறையாக நம்ம பயணியப்ப ரொம்ப அழகாக அதை எடுத்து பண்ணின்னு இருக்கார். எது 4வது தலைமுறை அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ 4வது தலைமுறைங்கிறது நான் அப்போ தாத்தாவோட டான்ஸும்போது நான் போயிருக்கேன். ஆனால் தாத்தா இருக்கிற போதே எனது மாமனார் சாமராஜ தட்டை வச்சு அவர் நிறையா நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கார். அதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ இதையும் பார்க்குறேன். வடூர் பயணியப்பன் சொல்லிக் கொடுத்து பிரமாதமாக சொல்லிக் கொடுத்து தயார் பண்ணிட்டார். ஆனால் தான் பொண்ணை விட்டே நட்டுவாங்க பண்ண சொல்லி ஜதி சொல்கிறது பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அது ஒரு முயற்சி தான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இல்லைன்னா எதுலேயும் வர முடியாது. ஹார்டு ஒர்க் வேணும், உழைக்கணும். ஆனால் அந்த விஸ்ருதிக்கு எவ்வளவு குதிச்சு ஆடினா எங்கள் தாத்தா சொல்லுவார், அரை மணியில் ஆடணும் தம்பின்னு. அவ்வளோதையும் அவர் அவ்வளவு ஆக்டிவாக ஆடினா, சுறுசுறுப்பாக ஆடினா. ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும் ஆடுறத. எல்லாமே பொறிந்து இருந்தது அந்த விஸ்வகிட்ட. அவள் 11th கிரேடு படிக்கிறா. இது மாதிரி 9th தானா? ஓ, அப்போ 9th 10th 11th 12th இன்னும் ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகிறாலும் அமெரிக்கா போகல, எங்கே வேணாலும் போகலாம். விஸ்வதி இந்த ஆடல் கலையை விடவே கூடாது. உன்னுடைய 1வது பார்ட்டாக வச்சுக்கணும். வயசு வந்ததுக்கு போகிற உன்னுடைய 1வது பார்ட்டு உன்னை ஆடற்கலை, 2வது வருங்கால உன்னுடைய கணவர். இது 2 விடக்கூடாது. இந்த ஆடற்கலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கலையிலேயே முதற்கலை ஆடற்கலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஆடற்கலையை ஆடுற போது என்னன்னா, தெய்வீகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏதோ இவங்க செலவு பண்ணுறாங்க ஆடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கப்படாது. இது ஒரு தெய்வீகமாக இருந்தால் தான், பிராப்தம் இருந்தால் தான், பிராப்தம் பிராராப்தம்னு சொல்லுவோம். ஒரு மேடையில் ஏறி இந்த அளவுக்கு அந்த குழந்தை ஆடணும்னா அவங்க பெற்றோர்கள் செய்த அவ்வளவு ஒரு புண்ணிய காரியங்கள். அந்த மனசு இல்லைன்னா இவ்வளோ தூரம் அந்த குழந்தை ஆட முடியாது. சாதாரண வழுவூர் ராமையாப்பில் அவங்களுடைய இதில் ஜதீஸ்வரம் தில்லானா எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னலில் மாற மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பயணியப்பன் இந்த காலத்துக்கு தகுந்தபடி விஷமாக்காரக்கன்லேருந்து ஆரம்பித்து கணபதியை வருவார் ஆரம்பித்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது வேண்டியிருக்கு, அவசியம் தேவை. அது இருந்தால் தான் நல்லது. நான் பழசையே பண்ணிகிட்டு இருப்பேன்னா எடுபடாது, ரசிக்க முடியாது. அந்த ஆடுற குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். போக போக தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த அளவுக்கு ஒரு நடனக்கலையை சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு தான் தெரியும் அதனுடைய விஷமம். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அந்த குழந்தை இப்படி ஆட வைக்க முடியும். 3வது
காலப்பரமான சுத்தம்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கச்சேரியிலையும் உண்டு. அந்த குழந்தை அவளது காலப்பரமான சுத்தமாக ரொம்ப அழகாக ஆடித்து. இந்த காலப்பரமான சுத்தம் எல்லாருக்கும் கிடைக்காது. எவ்வளதோ பகவானுக்கு பாலாலையும் தேனாலையும் அபிஷேகம் பண்ணணும். இந்த குரல் வளம் வரத்துக்கும் இந்த காலப்பரமானம் வரத்துக்கும் அவளதும் இந்த குழந்தைக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம். அது மட்டும் போருமா பத்தாது, எல்லாம் சேர்ந்தாதான். 2 கை தட்டினா சத்தம் வருது இல்லையா? அது மாதிரி முக்கியமான விஷயம் இந்த கலைக்கு, பரதநாட்டியத்துக்கு வெறும் நம்ம சாதம் மட்டும் வச்சா எதையுமே சாப்பிட முடியாது. அதுக்கு உள்ள பதார்த்தங்கள் இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி பக்கவாதி அமைஞ்சதுலாம் ரொம்ப எசன்ஸான பக்கவாதி. அதை நல்ல கை தட்டுங்க. இன்னொரு விஷயம், சில பேருக்கு அவார்டு வரும், ஒரு அவார்டு வரும், அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்கப்புறம் அவார்டே வராது. ஆனால் இந்த வருஷம் 24-25 பழனியப்பனுக்கு பெரிய விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் உடைய முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் கையால் 2 அவார்டு வாங்கியிருக்கார். நாட்டிய செல்வம் ஒன்று, அது எங்கள் அப்பாவும் வாங்கியிருக்காங்க, தாத்தாவும் வாங்கியிருக்காங்க. அடுத்தது கலைமாமணியும் கிடைச்சது. அவருக்கு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். அவருக்கு அது கிடைச்சதுங்கிறத விட அவர் செய்கிற தொண்டுக்கு கிடைச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருந்து பயணியப்பட்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா, தான் ஒரு குருவாக நடந்துக்க மாட்டார். அந்த குழந்தைங்களோட ஒரு உடன்பிறவாத சகோதரராகவும் அப்பாவாகவும் தாத்தாவும் அப்படி தான் நடந்துப்பார், அந்த வயசுக்கு தகுந்தபடி. அது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோதான் வேணும் அவ்வளோதான் வேணும் டிமாண்ட் பண்ண மாட்டார். அந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு முன்னேறணும்னு பற்றி அவருக்கு ஒரு விடாமுயற்சியாக பண்ணக்கூடிய ஒரு பெரிய கலைஞர், பெரிய குரு. அது எல்லாருக்கும் அந்த குரு கிடைக்காது. இதுக்கு ஆதாரம் எல்லாமே எல்லாருக்கும் பேக் த ஸ்க்ரீன் சொல்கிற மாதிரி அவருடைய மனைவி பிரசாந்தி சொல்லணும். ஹார்டு ஒர்க்கர். அவர் ஆட்டி வைக்கிறார், அவரை ஆட வைக்கிறார். பழனியப்பன் பிரசாந்தி. அவர் ஆட்டி வைக்கிறார், அவர் ஆட வைக்கிறார். இதுதான் வித்தியாசம். அவர் ஆட வைக்கலைன்னா அவர் ஆட்டி வைக்க மாட்டார். இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நான் ராமையாப்பிள்ளை பாரம்பரியத்தை பற்றி சொன்னேன், ஆழ விழுதுன்னு. அவரை 98 அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் பாரம்பரியத்தில் கலா செந்தில்நாதன், ஸ்ரீதேவி என்னுடைய சிஸ்டர் இல்லை, அவள் எல்லாம் அதை கடைபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணால் கூட இது ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய ஒரு அம்சம் தான். அது அந்த தொழில் பாரம்பரியம். ஆலமரம் விழுது மாதிரி சொல்கிறேன்னா, அது ட்ரெடிஷனாக வாழையாக பண்ணணும். அது பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட்லாம் அலோவ் பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு பெருமை சொல்லணும். இல்லாட்டா அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த தடவை. அதனால் என்னுடைய கோபரதர்ஸுக்கெலாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த கலையை வளர்க்குறாங்க. பக்கவாத்தியத்தை பற்றி சொன்னேன், முக்கியமான விஷயம். நானும் ஒரு பக்கவாத்திய கலைஞர், நந்தனுக்கு முன்னணி கலைஞராக இருக்கேன். 60 வருஷம் எல்லாருக்கும் வாசிச்சிருக்கேன். நான் 5 தலைமுறையாக வாசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 தலைமுறை வாசிக்கலாம் தான் இருக்கேன். டெஃபினட்டாக வாசிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால. சௌரியமாக தான் வாசிக்கிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு கூட காலம்பரை கோட்டையம் தான் போகிறேன் காரில். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு ட்ராவல் பண்ணி கச்சேரி வாசித்தா தான் உடம்பே சௌரியமாக இருக்கும். நான் ட்ராவல் பண்ண மாட்டேன், உடம்பு சரியில்லாமல் போயிடும். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கைத்தட்டல் தான் என்னை கேட்டு 60 வருஷமாக புளிச்சு போச்சு. இது இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு ஃபீவர் ஆகிடுவேன், பெட் ரிட்டன் ஆகிடுவேன். இதுதான் இயற்கை வித்வான்களுக்கு உள்ள விஷயம், கலைஞர்களுக்கு உள்ள விஷயம். இந்த பாடல் ஒரு டான்ஸுக்கு ரொம்ப முக்கியம். நட்டுவாங்கக்காரவங்க குரு சொல்லி கொடுப்பார். இதுக்கு முக்கியமாக 4 பேர் சேர்ந்தால் தான் பிரமாதமாக இருக்கும். ஒரு பாட்டு அமையணும், ஒரு மிருதங்கம் அமையணும். ரொம்ப முக்கியம். மிருதங்கங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம்.
மிருதங்காரங்க நல்லவளாக இருந்தால் டான்ஸுக்காரங்க முதல்ல மிருதங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நட்டுவனார்லாம் கரெக்டு தான். நட்டுவனார் முறைக்காதையா, உண்மையை தான் சொல்கிறேன். மிருதங்கத்தை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்காது, நான் சொல்லி தான் ஆகணும். மிருதங்கம் இல்லாமல் ஒன்றும் லயம் இல்லாமல், லயம் போச்சுன்னா ஹார்ட்டே போச்சு. ஹார்ட் பீட்டில் லயம் தானே இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. நின்று போச்சுன்னா ஐயோ போயிட்டாங்கிறாங்க. அதனால் என் லயங்கிறது எவ்வளவு ஒரு அம்சங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு பிரம்மம், லயங்கிறது ஒரு பிரம்மம். சாதிக்கணும், தபசு பண்ணால் தான் பிரம்மம் லயம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தபசு பண்ணணும். ஆனால் லயத்துக்கு ரொம்ப தபசு பண்ணணும். நான் தபசு பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு 70 வயசாகி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும். ஆனால் தபசு பண்ணலாம் முடியாது. அது ரொம்ப நான் உணர்றேன் இப்போ போக போக. அதுதான் உண்மையான விஷயம். மிருதங்கம், பாட்டு, அதுக்கு வயலின், ஃப்ளூட்டு, அதோட பாருங்கள் நட்டுவாங்கம். இன்றைக்கி எப்போதும் ரூபவர்ஷினி பெண்ணுவா இன்னைக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவரோட சிஷி அந்த குழந்தையும் நட்டுவாங்க பண்ண வச்சுருக்கார். பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பேரண்ட்ஸை ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. ரூபவர்ஷினி சகானாஸ்ரீ ரொம்ப அழகாக பண்ணிது அந்த குழந்தை. ஏன்னா இப்போ ரூபவர்ஷினி பண்ணுறது ஆச்சரியம் இல்லை, அந்த சகானாஸ்ரீ பண்ணுறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். தெய்வீக சக்தி இருக்கணும். அந்த பேரண்ட்ஸு ரொம்ப நல்ல பேரண்ட்ஸாக அமையணும். அவங்க அதுதான் அதனுடைய காரணமே. அந்த குழந்தை இன்றைக்கி இப்படி ஏறி நட்டுவாங்க பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தாளம் தட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தட்டி பார்த்தா தான் தெரியும். நம்ம வாயில் நல்லா பேசலாம். சொல்லுமே எல்லார்ட்டையும், தம்பி நீங்கள் ரொம்ப வாயில் பிரமாதமாக பேசுகிறீங்க, விரலில் பேச்சு இல்லைம்ப. எப்படி மாமா வாசியம்மா, எப்படி என்ன வாசியம்மா, நான் சொல்லிவிடுவேன் நீட்டா. ஏன்னா அவனை என்கரேஜ் பண்ணோம்னா அப்படியே அவன் பிரமாதம் நினச்சிப்பான். அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், தம்பி வாய் பேச்சு இருக்கிற அளவு கை பேச்சு இல்லை பாம்பு. வாய் நல்லா பேசும், கை விரல் பேசணும் மிருதங்கத்துக்கு. அது மாதிரி டான்ஸுக்கு கால் பேசணும். அந்த குழந்தைக்கு அப்படி பேசி தந்த கால். இன்னைக்கு ரூபவர்ஷினி, சகானாஸ்ரீ, அனீஷ் மேனன் ரொம்ப அழகாக. இது ஒரு கச்சேரிங்கிறது ஒரு குடும்பங்க. பரதநாட்டியமாக இருக்கட்டும், ஒன்றும் சேர்ந்தால் தான் குடும்பமாகும். இப்போ எப்படியோ போயிட்டுருக்கு. அதை நான் பற்றி பேச ரெடியாக இல்லை. பல குடும்பங்கள் பல மாதிரி இருக்குது, எப்படியோ இருக்குது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகளில். ஆனால் ஒரு கச்சேரிங்கிறது நம்ம ஒன்று சேர்ந்தால் தான் அமையும். இந்த அனீஷ் மேனன் அவ்வளவு ஒரு உற்சாகமாகவும் சுதி சுத்தமாகவும் ஒரு ஏதோ பாடுறவன்னு பாடாமல் இன்ட்ரெஸ்டாக பாடினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சாய்ராம் விஸ்வநாதன், இன்னொன்று பாருங்கள், 4 தலைமுறைன்னு சொன்னேன். அந்த மிருதங்க வாசிக்கிற பையனும் அவர் விஸ்வநாதன் எனக்கு நெருங்கிய நண்பர். இங்கே மாருத்திகான சபாவில் நான் அதுக்கும் ஒரு ஆஸ்தான வித்வான் தானா. இந்த மாயவரி விஸ்வநாதன் இங்கே இருக்கார். அவருடைய தாத்தாவோடைய நான் வாசிச்சிருக்கேன். அவர் பெரிய தவில் வித்வான், ஸ்ரீவாஞ்சியம் பக்கிரிய பிள்ளைன்னு. அவருடைய சன் பிடி அம்பலன் மிருதங்கம், அவருடைய சன் தான் விஸ்வநாதன். ஏதோ 4வது தலைமுறை பாருங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 4 தலைமுறையாக தொடர்ந்து வர்றதுங்கிறது ஒரு தெய்வீக அனுகிரகம் இருக்கணும். அதே மாதிரி அவர் கல்யாணம் பண்ணதும் தனம் வலங்கியமான் மகாமேத சக்கரவர்த்தி வலங்கியமான் சண்முகசுரபடிய பேத்தியை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். எங்களுக்கெல்லாம் அவங்க உறவு வந்திருக்காங்க. அதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி அவங்க ஒரு குடும்பங்கிறது, ஒரு பல்கலைக்கழகம், இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு கச்சேரி. அதே மாதிரி அவர் சோமசுந்தரம், அதுவும் திருப்பாம்பரம் பாரம்பரியம், பெரிய பாரம்பரியம். அவர் வயலின், இன்றைக்கி எல்லாமே பெரிய பாரம்பரியமாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். பாரம்பரிய கச்சேரின்னு சொல்லலாம் அந்த பரதநாட்டியத்துக்கு. இது ஒரு அரங்கேற்றம் இல்லை, பரதநாட்டிய கச்சேரி பாரம்பரிய கச்சேரின்னு சொல்லிடலாம். ட்ரெடிஷ்னல் கான்சர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லலாம் அதுக்கு. இது அரங்கேற்றமாக நிஜமாகவே. இன்னொரு விஷயம், நான் 2 மணி நேரம் பார்த்துருந்தது. நான் எப்போதும் போவேன் கச்சேரிக்கு முன்னாடி என்னை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என் கச்சேரி இருக்கும். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் டான்ஸ் பார்த்துட்டு நான் கச்சேரி மூடு, எனக்கு வாசிக்கிற போது அந்த மூடு போயிடும் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி டான்ஸு இத்தனைக்கே எனக்கு டயர்ட், முடியல, பார்த்தாலே தெரியும். ஆனால் எனக்கு எந்த விதமான டயர்டும் இல்லை அவள் ஆடினதை பார்த்து. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி ஆடி இருக்கா அந்த குழந்தை. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளூட் சுப்பிரமணிய சிவா, அவரும் பிரமாதமாக வாசிச்சார். அதுக்கெல்லாம் சேர்ந்து காஸ்டியூம்ஸு,
அது எல்லாமே சேரணும். முக்கியமாக டான்ஸ்னால் ஒருத்தர் பண்ணால் முடியாது. காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, சவுண்ட், லைட்டிங் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ, வீடியோ எல்லாருமே ஒரு கோஆப்ரேஷனாக அது ஒரு குடும்பமாக பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறி, இந்த வழுவூரார் டான்ஸ் ஸ்கூலுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்கார். இன்று அரங்கேற்றத்தை இன்னொரு விஷயம் சொல்ல வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மேடையில் இருக்கிறவங்க அமுதா தண்டபாணி, அதுக்கு மேலே இன்னைக்கு தண்டாயுதபாணி பிள்ளையோட பிரதம சிஷ்யை வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய தண்டாயுதபாணி பிள்ளை, அந்த ராமையா பிள்ளை கான்டெம்பரில் இருந்தவர். அந்த தண்டாயுதபாணி பிள்ளை எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் எம்எல் வசந்தகுமாரி அம்மாவோட சினிமா நடிகர் ஸ்ரீவித்யா தண்டாயுதபாணி பிள்ளை சிஷ்யை. நான் எம்எல்ஏ அம்மா கூட நிறையா போயிருக்கேன் ஸ்ரீவித்யா பிக்கப் பண்ண போகிறத. அதனால் அப்படி ஒரு பெரிய கலைஞர், அவங்களுடைய பிரதம சிஷ்யை வந்திருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். இன்று அரங்கேற்றத்தை சிறப்புற நல்கிய மாணவி குமாரி RS விஸ்ருதி அவர்களுக்கு வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்ட் சென்டர் சார்பாக வழங்கும் நாட்டிய கலா சிகாமணி என்னும் பட்டத்தை நல்குமாறு சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு பக்தவத்சலம் ஐயா அவர்களை சான்றிதழ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தற்போது டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்களை எங்களோட ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்.